அதிமுக எடுத்து வழங்க தொடங்குது. தமிழக மக்களுடைய பெரிய ஆதரவு பிடிக்காம உச்சரிச்சல் ஏற்பட்டு அதிமுக வந்து நீதிமன்றத்தை நாடுச்சு. மகன் நீதிமன்றம் சொல்றாங்க அம்மான்றது வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து யூனிவர்சல். அது ஏன்னா ஒரு ஒரு வந்து ப்ரெஸ் பீப்புள் வந்து ஒரு அதிகமான அளவுக்கு வந்து ஒரு பிரெயின் உள்ளவங்க இல்லையா, ஒரு அறிவு சிறந்தவர்கள், ஆற்றல் சிறந்தவங்க. ஒரு அம்மான்றது தனிப்பட்ட பேரா? நான் சொல்றது அம்மான்றது தனிப்பட்ட பேரா? அது அம்மா திட்டன்றதுக்கு டெஃபினேஷனே கொடுத்துருக்குறோம். அதாவது வந்து பெனிஃபிட்ஸ் வந்து எல்லாருக்கும் கிடைக்கிறது தான் அம்மா அந்த அப்ரிவேஷன் வரும். அதுதான் வந்து அம்மான்னு வரும். அது புரியுதுங்களா? அதுக்கு வந்து இப்போ ஸ்டாலின் நலம் காக்கும் திட்டம், உங்களோட ஸ்டாலின்னா உங்கள் அப்பவும் உண்டு பண்ணமா? நான் கேட்குறேன். நானே இல்லை, கருணாநிதி சம்பாதிச்சு வச்சதை எடுத்துக்கொடு, எங்களுக்கு ஒன்றும் மாறுபட்ட கருத்து இல்லை. இல்லை, முத்துவேலு இருக்கார் இல்லையா, கருணாநிதி அப்பா, அவர் ஆரம்ப காலத்தில் வந்து பெரிய டாடா பிர்லா குடும்பத்துக்கு சொந்தக்காரு, அவருடைய பணத்தை எடுத்துக்கொடு, எங்களுக்கு மாறுபட்ட கருத்து இல்லை. அப்பம் பாட்டம் பணத்தை எடுத்துக்கொடு, ஸ்டாலின் பேர் வச்சுக்கோ, உதயநிதி பேர் வச்சுக்கோ, இன்பநிதி பேர் வச்சுக்கோ, எல்லார் பேரும் வச்சுங்க, எங்களுக்கு மாறுபட்ட கருத்து கிடையாது. ஆனால் மக்களுடைய வரி பணத்தில் உங்களுடைய பேர் வைக்கிறதுக்கு என்ன வந்து உங்களுக்கு தார்மீக உரிமை இருக்கு? அது என்ன உரிமை இருக்கு? அதுதான் நாங்கள் எதிர்க்கிறோம். அதில் எந்தவித தார்மீக உரிமையும் கிடையாது. ஒரு நலகாக்கு ஸ்டாலின் சொல்லிட்டு வாய்க்கிலே பேசிட்டு வட சென்னையில் போய் பாருங்க, எல்லா இடங்களையும் குப்பை எடுக்கல, குப்பையும் கூலமாக இருக்குது, குப்பை மேடா குவிஞ்சு கிடக்குது. அதை எடுக்கிறதுக்கு வக்கில்ல நலங்காக்கும் ஸ்டாலினா? சார் நான் கேட்குறேன், பிரைமரி ஹெல்த் சென்டரு, டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் சென்டரு, டிஸ்ட்ரிக்ட் ஹாஸ்பிட்டலு, அதே போல் ஹெட் குவார்டர்ஸில் இருக்க ஹாஸ்பிட்டலு, அப்போ இதெல்லாம் வந்து 4.5 வருஷம் ஒன்றுமே இல்லையா? 4.5 வருஷம் ஒன்றுமே இல்லையா? மருந்து இல்லை, மாத்திரை இல்லை, டாக்டர் இல்லை. இப்போ தேர்தல் வருது இல்லை, இப்போ தான் அந்த நலங்காக்கு ஸ்டாலின் தான் மருந்து வருது, டாக்டர் வருது, அதுக்கப்புறம் வந்து நர்ஸ் வராங்க, அதுக்கப்புறம் வந்து எல்லாமே வருது. இப்போ அப்போ 4.5 வருஷம் ஒன்றுமே இல்லை. இப்போதான் வந்து பார்த்தீங்கன்னா தேர்தல் வரதுனால நலங்காக்கு ஸ்டாலின் திட்டத்தில் நலத்தை கொடுக்க போறீங்க. அப்போ 4.5 வருஷம் நீங்கள் ஃபெயிலர்ன்றதான அர்த்தம்? அதான உணர்த்தினீங்க இந்த திட்டத்து மூலமா? அதான உண்மையும் கூட. அதான் தேர்தல் வர்றதுனால அவருக்கு யோசனை சொல்றவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அதனால வந்து எல்லா புது புது யோசனை எல்லாம் சொல்லுவாங்க இது மாதிரி. ஆனால் அது ஒருபோது எடுபடாது. மக்கள் அந்த அளவுக்கு வந்து நீங்க எல்லாம் சொல்றது அளவுக்கு நம்பிடுறவங்க கிடையாது. கேட்பவங்க கேட்டா கேள்வி நெய்ன்ற மாதிரி நீ சொல்றதெல்லாம் நம்புறதுக்கு மக்கள் கிடையாது. 6 மாசம் இருக்குது உன்ன எலெக்ஷனுக்கு, திருப்பி ரிவீட் அடிக்கிறதுக்கு காத்துட்டு இருக்காங்க. கண்டிப்பா வந்து ஒரு திருப்பு முனை ஏற்படும். மீண்டும் அதிமுக ஆட்சி வரும். என்ன எதிர்பார்க்கல? என்ன ஒட்டி வரலாம்? அன்பழகன் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும், எங்களுடைய மக்கள் பணியிலிருந்து நாங்கள் என்னைக்கும் தொய்வு வந்து வைக்கிறது கிடையாது. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை வந்து மக்கள் பணிகளில் வந்து மக்கள் விரோத போக்கை கடைபிடித்தால் ஆளும் இந்த அரசு அதற்காக எல்லா விதமான போராட்டங்களும் மாவட்ட அளவிலையும், தாலுக்கா அளவுகளையும், வட்ட அளவுகளையும் நடத்தியதான் நடத்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். கட்சி சார்பாக நடத்தியிருக்கோம், தொழிற்சங்கத்தில் இப்படி வந்து நடத்தியிருக்காங்க. தொழிற்சங்க செயலாளர் கமலக்கண்ணன் இருக்காரு. நீங்க உள்ளங்கை நெல்லிக்கனி மாதிரி எல்லாம் இங்க இருக்கும்போது முழு பூசணிக்காய் சோத்துல மறைக்கிற மாதிரி இந்த மாதிரி ஒரு போராட்ட களமே அதிமுகன்றதை மறைச்சு நீங்க பேசுறது எந்த விதத்துல நியாயம்? அன்பழகன் பாஜக சம்பந்தப்பட்ட கேள்விகள் அனைத்தும் பொதுச் செயலாளர் நீங்க கேட்கலாம்.